படுத்து பார்த்தேன் தூங்கவில்லை, படிச்சு பார்த்தேன் தூங்கி புட்டேன், நோட்ஸ் பார்த்தேன் புரியவில்லை, யூடியூப் பார்த்தேன் புரிஞ்சிடுச்சு, செம்ப முழுக்க படிக்க மாட்டோம், இன்டர்னல மதிக்க மாட்டோம், கடைசி நாள் முழிச்சு படிப்போம், அதுல 4 அரியர் வைப்போம். இந்த செம்மு போனா அடுத்த செம்மா இல்ல, அரியர் வைக்கலனா அவன் தான் மனுஷன் இல்ல. பாப்பா சொல்லுச்சு, காலேஜ் போயிட்டு வந்தவங்களை கேட்டா லெக்சர் ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு சொல்லுமா. ஏமா முத நாள் நாங்க காலேஜ் போனா லெக்சர் டார்ச்சரா இருக்கானாமா பாப்போம், அந்த லெக்சரர் டக்கரா இருக்காங்களான்னு தானமா பாப்போம். என்னம்மா பல ரகசியமான விஷயங்களை எல்லாம் இப்படி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கியாப்பா. ஐயா, ஸ்டாஃபை பார்த்து பயப்பட்டா அதுதான் ஸ்கூல் வாழ்க்கை, ஆனா ஸ்டாஃபே பார்த்து பயப்பட்டா அதுதான் எங்களோட கல்லூரி வாழ்க்கை. காலேஜ் வந்தது இனிமே என்ன தெரியுமாங்க ஐயா, மிட் நைட்ல எந்திரிச்சு இந்த டியூஷன் போற வேலை இல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் போற வேலை இல்ல, கழுத மாதிரி பொதி மூட்டை சுமக்கிற வேலை இல்லைங்க ஐயா. ஒரே நோட்டு தான், 5 சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுவும் 5 பேர் எழுதுவோம். நீயாவது ஒரு நோட்டாவது கொண்டு போனிய, நாங்கள் அதுவும் இல்லை, 3 பேப்பர் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுதான் காலேஜில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸு 3 அந்த 3 பேப்பரில் எழுதிட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த நோட்டுக்குள்ளே வச்சிடுறது. ஐயா, கல்லூரி வாழ்க்கையை கற்றுத்தரது 3 பெரிய தத்துவம் தாங்க. முதல் தத்துவம், காலேஜ் வாசல்லையே வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துடணும். நீங்கள்லாம் கை தட்டுறதை பார்த்தா உண்மையில அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கீங்களான்னு தெரில எனக்கு. 2வது தத்துவம் ரொம்ப முக்கியமான தத்துவங்க ஐயா. தெற்கு தெரு தேவதைகளா இருந்தாலும் சரி, வடக்கு தெரு வசந்தங்களா இருந்தாலும் சரி, மேலத்தெரு மேனகைகளா இருந்தாலும் சரி, கீழத்தெரு கீதாக்களா இருந்தாலும் சரி, எப்பயுமே கடைசியில நடுத்தெருவுல தான் நிக்க வைக்க போறாளுங்க அப்படின்ற பெரிய தத்துவத்தை கத்து கொடுக்குறவங்க. 3வது தத்துவம், இன்டர்னல் எக்ஸாமு எக்ஸ்டர்னல் எக்ஸாமு மாடலு பிராக்டிக்கலு செமினாரு வைவா அது இதுன்னு வச்சு எங்களை ஒரு ஸ்டேஜுக்கு பழக்கிடுறாங்க. இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்டா, ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற அளவுக்கு இந்த கல்லூரி வாழ்க்கை தாங்க எங்களுக்கு கத்து கொடுக்குது. ஐயா, ஸ்கூல் பசங்கன்னா படிச்சத பாயிண்டா எழுதுவாங்க, பேராகிராஃபா எழுதுவாங்க. ஆனா எங்க காலேஜ் பசங்க மட்டும்தான் படிக்கலினாலும் பக்கமா எழுதுவோம். இன்டர்னல் எக்ஸாமு எக்ஸ்டர்னல் எக்ஸாமு மாடல் எக்ஸாமு பிராக்டிக்கலு வைவா செமினாரு ப்ராஜெக்ட் லொட்டு லொசுக்குன்னு உசுரை எடுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் மாம மச்சான்னு தோல்ல கை போட்டு உசுரை கொடுக்குற எங்க பிள்ளைங்க இருக்க வரைக்கும் எங்க காலேஜ் வாழ்க்கை என்னைக்குமே இனிமையானது தாங்க. காலேஜ் லைஃப்ல ஜூனியர் பொண்ணுங்களும் சீனியர் பொண்ணுங்களும் சூப்பர் ஃபிகரா இருப்பாங்க, கிளாஸ் பொண்ணுங்க கொஞ்சம் மொக்க ஃபிகரா தான் இருப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர்ஸ் மட்டும் சூப்பர் டக்கர் ஃபிகரா இருப்பாங்கங்க. இப்படி இத்தனை இனிமைகள் நிறைஞ்சதுதான் எங்களோட கல்லூரி வாழ்க்கை. ஐயா, மறக்காம நீங்க கல்லூரியில தான் இருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தீர்ப்பை எங்க பக்கம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா.